வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது மே மாதத்திற்கான ராசி பலன்கள். சிம்ம ராசி. சிம்ம ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் பாசிட்டிவாக இருக்குது, சில நேரங்களில் தடைகளும் அதிகமாக இருக்குது. இதுக்கு முக்கிய காரணம் 8ஆம் வீட்டில் சனி, சுக்கிரன், புதன், ராகு எல்லாரும் போய் 8ஆம் வீட்டில் உட்காந்தாங்க. 2ஆம் வீட்டில் கேது. ஏன் போகாத காலம் இந்த ஆள்கிட்ட வந்து மாட்டினேன்னு சொல்லுவான் அவங்க கீழே இருக்கவங்களாம். அவ்வளோ ஃபேமாக பேச ஆரம்பிப்பீங்க. ஏன்னா ஏன் ஃபேமாக பேசுகிறீங்க? உங்களை நீங்கள் அனலைஸ் பண்ணால் தெரியும். சில விஷயங்களை நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல. சில தடைகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ என்ன செய்வோம்? நமக்கு உங்கள் மூஞ்சியெல்லாம் பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. ஆக்சுவலாக நமக்கு ஒரு காரியம் நடக்கலை. ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தால் என் டெண்டர் பாஸ் ஆகலை, எனக்கு தொழில் கிடைக்கல, இங்கே ஏதோ பிளாக்கெல்லாம் இருக்குது, எனக்கு வர வேண்டிய பணம் வரல, இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்கும். கொஞ்சம் வயசானவங்க, உடம்பு முடியாமல் இருக்கிறவங்களுக்கு அந்த தீவிரம் கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும் அந்த காலகட்டத்தில். அதனால் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு தான் செயல்பட வேண்டும். இந்த ஒரு காலகட்டத்தில் தொழிலை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்னா நிறைய தடைகள் இருக்கும். நீங்கள் பெரிய பொசிஷனில் இருப்பீங்க, எவ்வளோ பெரிய பொசிஷனில் இருக்கீங்களோ அவ்வளோ பெரிய தடைகள் உண்டு. அப்போ அந்த தடைகளை பார்க்கும்போது ரொம்ப கோபம் வரும் நமக்கு. இதை தகர்த்தெறியணும் அப்படின்னு. நான் பார்க்காத தடையா? நான் எப்பேற்பட்ட ஆள், நான் எவ்வளோ பெரிய ஆள், இதெல்லாம் தோன்றுறது. ஆனால் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் என்ன, பெருசாக காற்றடிக்குமோ சொல்லுவோம், ஸ்ட்ராங்காக நிற்கிற மரம் தான் விழும். மூங்கில் வளைஞ்சு கொடுத்து காற்று போனோன்னு திரும்ப நேரம் ஆகிடும். அப்போ அந்தந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு அடாப்ஷன் தேவை. அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களையே அடாப்ட் பண்ண வேண்டிய ஒரு காலமாக இது வருது. ஓரளவுக்கு நீங்கள் நிமிர முடியும். எப்போ நிமிர முடியும்? 2 பகுதியாக சொல்லலாம் இந்த மாதத்தை. 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 2 சூப்பர் விஷயங்கள் நடக்கும். உங்கள் ராசிநாதனான சூரியன் 9ஆம் வீட்டிலிருந்து 10ஆம் வீட்டுக்குள்ளே வர்றார். காரிய சித்தி, காரிய வெற்றி. குரு 11ஆம் வீட்டுக்குள்ளே வர்றார். எதிர்பாராத நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் ஓப்பன் அவுட் ஆகுது. அப்போ 2 பகுதி. முதல் 15 நாட்கள் இமாலய தடைகள், பிரச்சனைகள் எதுவுமே நகரல. கடங்காரன் எவனாக இருந்தானா அவன் கழுத்து மேலே கத்தி வைக்கிறான், 1008 பிரச்சனை. 2ஆம் பகுதி எல்லாமே விலகித்து, எல்லா நன்மைகளும் எனக்கு வந்தது, வழி பிறந்தது. இதுதான் செகண்ட் ஆஃப். அப்போது முதல்ல 15 நாட்கள் எப்படி பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டியது மிக மிக அவசியம். நான் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு உங்களை பற்றியே நினைக்காதீங்க. இந்த காலத்தை எப்படி சமாளிப்பது அப்படின்னு நினச்சா நீங்கள் புத்திசாலி. இதுதான் முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அப்போ செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் நன்மையாக நடக்கும். அதில் குறிப்பாக 31ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சுக்கிரன் 9க்கு வர வெளிநாட்டு பயணம்லாம் ஏற்படும். ஜூன் மாதம் அருமையான மாதமாக மாறிவிடும். 110 டிகிரி வெயில் தாங்க முடியல, நிற்க முடியல. திடீர்னு மேக கூட்டங்கள், நல்ல மழை. அதுதான் செகண்ட் ஹாஃப், அதுதான் வரக்கூடிய நாட்கள். அப்போது நன்மைகள் கூடி வரும் நேரத்தில் இருப்பதை கெடுத்துக்கூடாது. சற்று நிதானமாக செயல்பட வேண்டும். மிகப்பெரிய நன்மைகள் வருவதற்கு காத்திருக்கின்றன அப்படிங்கிறது தான் உண்மை. அதே போல் வயசில் பெரியவங்க, அப்பா அம்மா, இவங்களோட ஹெல்த்தெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதெல்லாம் ஒரு மனிதாபிமானத்தோடு அணுக வேண்டும். பெரியவங்க, வயசானவங்க, நம்ம பெற்றவங்க அலட்சியம் காட்டவே கூடாது. அது உங்களுக்கு பெரிய புண்ணியத்தை தேடித்தரும். அப்போ ஒரு பேலன்ஸ் தேவை உங்களுடைய அப்ரோச்சில். இதை மனசில் வச்சுங்க. என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.